இன்னைக்கு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறோம். அதுக்கு பன்னீர் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் 2, பட்டர், முந்திரி எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டுக்கலாம். பிரியாணி இலை இருந்தா கூட போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வணங்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணங்கினா போதும். இப்போது 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இதை நம்ம வணக்கிட்டு அரைக்க தான் போகிறோம், அதனால் அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து வணக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்போட டேஸ்ட் வந்து பன்னீருக்கு நல்லா இருக்கும். நல்லா கொலகொலப்பும் கொடுக்கும். கிரேவி நல்லா கெட்டியாக வரும். இந்த அளவுக்கு வணங்கணுன்னே எடுத்து வச்சுருங்க. ஆறணுன்னே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது அப்படியே 1 நிமிஷம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத ஒன்றா சேர்த்துடலாம். 1 நிமிஷம் அப்படியே வணக்கி விட்டுக்கோங்க. இது வணங்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளறிக்கலாம். இப்போ இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேவரில் வச்சுட்டு இதை கிளறிக்கோங்க. இது வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணி வச்ச பன்னீர். அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணியாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ரையை வந்து இது கூட சேர்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஃப்ரையை சேர்த்தாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ஒரு கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றி கெட்டியாயிருச்சு. நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். பன்னீர் ப்ளஸ் பட்டரு 2 காம்பினேஷனும் வேற லெவலில் இருக்குது. அவ்வளவு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. முக்கியமாக புரோட்டா சப்பாத்திக்கு நம்ம தொட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.